بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரத்துல் ஹாக்காவினுடைய 3வது தொடர் வகுப்பிலே நாங்கள் கலந்திருக்கிறோம். அதிலே 12வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா கூறுகிறான், فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ نَفْخَةٌ وَاحِدَةٌ فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ சூர் ஊதப்பட்டால் என்று அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கிறான். ஏன் திடீரென அல்லாஹ் சூர் ஊதப்பட்டால் என்று ஆரம்பிக்கிறான் என்றால், ஆரம்பத்தில் மறுமை நாளை பற்றி பேசி மறுமை நாளை மறுத்தவர்கள் எவ்வாறெல்லாம் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி பேசி கொண்டு வருகின்ற பொழுது ஒரு கேள்வி எழலாம் இயல்பாகவே. அப்படி என்று சொன்னால் அந்த நாளில் என்னதான் நடக்கும் என்ற ஒரு கேள்வி வரும். இதுவரைக்கும் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹாக்காவில் பேசிய வசனங்களை உற்று நோக்கி அவதானிக்கக்கூடியவர்களுக்கு அப்படி என்றால் அந்த நாள் எப்படித்தான் இருக்குமோ என்கின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதிலாகவே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை ஆரம்பித்திருக்கலாம். அல்லது ஆது, சமூது, முத்தஃபிகாத் போன்ற சமூகத்தாரை அழித்த அல்லாஹுதான் ஒரு நாளில் இந்த உலகத்தை அழிக்கப் போகிறான் என்கின்ற விடயத்தை உணர்த்துவதற்காக வேண்டியும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி சூர் ஊதப்பட்டால் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பித்திருக்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி சூர் ஊதப்பட்டால் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, சூர் என்பதற்கு ஊதுகுழல் என்று மொழி அர்த்தம் செய்யப்படுகிறது. ஊதுகுழல், அதனுடைய வாய் ஆரம்ப பகுதி குறுகியதாகவும் சப்தம் வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பகுதி அகண்டதாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு ஊதுவதற்கு சொல்லுவார்கள். பொதுவாக அரபியிலே சூர் என்ற சொல்லுக்கு கர்ன் என்ற சொல்லை பாவிப்பார்கள். கொம்பு, அந்த காலத்தில் கொம்பை பாவித்து ஒரு விடயத்தை அறிவிப்பதற்காக வேண்டி ஊதுவார்கள். அப்படியான ஒரு சொல்லையும் பாவிப்பார்கள். சூர் என்ற சொல்லும் அதற்கு இருக்கிறது. அதே போன்று என்ன சொல்லிருக்கிறது, கரன் என்ற சொல்லும் பாவிக்கப்படுகிறது. அப்ப சூர் என்று சொன்னால் உண்மையாகவே அது ஊதுகுழல் தான். சூர் என்பது என்ன, உண்மையாகவே அது ஊதுகுழல் தான். அப்படியான ஒரு ஊதுகுழலை அல்லாஹ் யாரை கொண்டு ஊதுமாறு நியமிக்கிறானோ அவர் ஊதுவார். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சூரினுடைய அதிலே ஊதப்படுகின்ற அந்த ஊதுகின்ற நிகழ்வை அல்லாஹ் 3 அடிப்படையிலே அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒன்று நஃபுல் ஃபஸா என்று சொல்வார்கள். ஊதியவுடன் ஒரு பயம், ஒரு திடுக்கிடுகின்ற ஒரு நிகழ்வு நிகழக்கூடிய ஊதுதல். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்ற பொழுது சூரத்து நம்ல் 87வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், வயௌம யுன்ஃபஹு ஃபிஸ்ஸூரி சூர் ஊதப்படுகின்ற நாளில் ஃபஃபஸிஅ மன் ஃபிஸ் ஸமாவாத் வ மன் ஃபில் அர்த் வானங்களிலும் பூமிகளிலும் உள்ளவைகள் ஃபஸா. ஃபஸா என்று சொன்னால் என்ன, ஃபஸிஅ என்று சொன்னால் திடுக்கிடுவது. அப்ப அந்த சூர் ஊதப்படுகின்ற பொழுது திடுக்கிடுகின்ற ஒரு நிகழ்வு நிகழக்கூடிய ஒரு சூர் ஊதப்படும். அப்பொழுது மக்கள் எல்லாம் திடுக்கிடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ முதலாவது நஃபுல் ஃபஸா என்று சொல்வார்கள். இரண்டாவது ஒரு ஊதுகிற முறை அல்லாஹு தஆலா சொல்கிறான், நஃபுஸ் ஸஅக். நஃபுஸ் ஸஅக், ஸஅக் என்று சொன்னால் அதை ஊதியவுடன் அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும், எல்லா ஜீவராசிகளும் அதை கேட்கும். கேட்கக்கூடிய அனைவரும் மூர்ச்சையாகி மரணித்து போய்விடுவார்கள். அப்ப இந்த ஊதுதலுக்கு என்ன சொல்வார்கள், நஃப்ஹத்துஸ் ஸஅக் என்று சொல்வார்கள்.
பல அறிஞர்கள் இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் நிகழும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது முதலாவது சூர் ஊதப்படுகின்ற பொழுது திடுக்கிடுதலும் நடக்கும், மக்கள் மரணித்தும் விழுவார்கள். சில அறிஞர்கள் இதை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஆனால் பொதுவாக முதலாவது சூர் ஊதப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற தாக்கம்தான் ஃபஸா, திடுக்கிடுகின்ற அந்த நிகழ்வு. அப்ப மக்கள் திடுக்கிடுகின்ற பொழுது, அந்த சப்தத்தை கேட்கின்ற பொழுது அவர்கள் மரணித்து போய்விடுவார்கள். அப்ப அந்த மரணிக்கின்ற நிகழ்வுக்கு என்ன சொல்வார்கள்? நஃப்ஹத்துஸ் ஸஅக் என்று சொல்வார்கள். மூன்றாவது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா சொல்கிறான், மூன்றாவது ஊதப்பட்டால் மரணித்தவர்கள் எழும்பி வருகிற அந்த ஊதுதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது, சும்ம நுஃபிக ஃபீஹி உக்ரா, மூன்றும் ஊதப்பட்டால் ஃபஇதாஹும் கியாமு யம்துரூன், அவர்கள் எழுந்து மஹ்ஷர் மைதானத்தில் காத்து கொண்டிருப்பார்கள், அந்த விசாரணைக்கு அவர்கள் எழுந்து வருவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்ப இந்த நஃப் என்பது நஃபுல் கியாம், மனிதர்கள் கபூர்ல இருந்து என்ன செய்வது? எழுந்து வெளியே வருவதற்கான ஊதுதல். அப்ப மொத்தம் எத்தனை வகையான சொற்களை அல்லாஹு தாலா பாவித்திருக்கிறான் ஊதுதல் சம்பந்தமாக? முதலாவது நஃப்ஹத்துல் ஃபஸா, இரண்டாவது நஃப்ஹத்து ஸஅக், மூன்றாவது நஃப்ஹத்துல் கியாம், கபூரில் இருந்து அவர்கள் எழுந்து வருகின்ற அந்த நிகழ்வு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது உண்மையில் ஊதப்படுகின்ற ஒரு சூர். சில பேர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பகுத்தறிவை பாவித்து சொன்னார்கள், இது வெறுமனே ஒரு அறிவித்தல் தான், உண்மையாகவே சூர் ஊதப்பட மாட்டாது அப்படின்னு சொன்னார்கள். அது இஸ்லாமிய அகீதாவுக்கு மாற்றமான ஒரு கருத்து. நாங்க எப்படி சிராத்தல் முஸ்தகீம், சிராத்துங்கிற பாலத்தை நம்புகிறோமோ, மறுமையிலே நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளை நம்புகிறோமோ, அதே மாதிரி நாங்க எதை நம்ப வேண்டும்? சூர் என்கிற அந்த ஊது குழல் ஊதப்படும் என்பதை வந்ததை வந்தபடியே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்தபடியே நாங்கள் என்ன செய்து விட வேண்டும்? நம்ப வேண்டும். அதுல நாங்க எங்களோட பகுத்தறிவை என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. சூர் எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் விவரமான விளக்கங்கள் வரவில்லை. என்ன வந்திருக்கிறது? ஊது குழல் என்று என்ன செய்யப்படும்? ஊதப்படும் என்கிற செய்தி வந்திருக்கிறது. அதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? முழுமையாக நம்ப வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் முத்தஸிரில் இந்த சூர் என்ற சொல்லுக்கு பகரமாக பதிலாக இன்னொரு சொல்லை பாவிக்கிறான். என்ன சொல்? இந்த சூர் என்ற சொல்லுக்கு பதிலாக இன்னொரு சொல்லை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாவிக்கிறான். யாராவது ஓதும் பொழுது அவதானித்திருக்கிறீர்களா? சூரத்துல் முத்தஸிர் 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஇதா நுகிர ஃபின் நாகூரி, ஃபஇதா நுகிர ஃபின் நாகூரி. நாகூர் என்றாலும் சூர் என்றாலும் ஒரே கருத்து தான். அப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பட்டவர்த்தனமாக சொல்கிறான், ஃபஇதா நுகிர ஃபின் நாகூரி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப ஃபஇதா நுஃபிக ஃபிஸ் சூரி என்று அல்லாஹு தஆலா சொல்வது ஊதப்பட்டால் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி ஊதப்பட்டால் என்று அல்லாஹு தஆலா சொல்வது அல்லாஹ்வுக்கு அது மிகவும் இலகுவானது என்று அர்த்தம். இப்ப ஒரு படை தளபதி என்ன சொல்வார் என்று சொன்னால், ஓர்டர் போடப்பட்டால் வேலை நடக்கும் என்று சொல்வார்கள். அதே மாதிரி ஃபஇதா நுஃபிக ஃபிஸ் சூரி, சூர் ஊதப்பட்டால் அப்படி என்றால் அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அது மிகவும் எளிமையானது, மிகவும் இலேசானது. அதற்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கஷ்டப்பட மாட்டான் என்கிற ஒரு அர்த்தம் அதிலே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான்? ஃபஇதா நுஃபிக ஃபிஸ் சூரி நஃப்ஹத்துன் வாஹிதா. நஃப்ஹத் என்பது நுஃபிகையினுடைய வேர்ச்சொல். நுஃபிக என்றால் ஊதப்பட்டால், நஃப்ஹத் என்றால் ஊதுதல். அப்ப ஒரு தடவை ஊதப்பட்டால் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபஇதா நுஃபிக ஃபிஸ் சூரி நஃப்ஹத்துன். நஃப்ஹத் என்று சொன்னாலே ஒரு தடவை தான். ஆனால் அடுத்த சொல்லை பாருங்கள், அல்லாஹ் என்ன வார்த்தையை பாவிக்கிறான்? வாஹிதத்துன் என்று பாவிக்கிறான். இப்ப நஃப்ஹத்துக்குள்ளேயே ஒரு தடவை என்று இருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்ததாகவும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான் வாஹிதத்துன். ஏன் அல்லாஹ் அதை திரும்ப சொல்ல வேண்டும்? மேலதிகமாக அல்லாஹு தஆலா பேசிவிட்டானா? ஒரு தடவை என்ற அந்த விளக்கம் நஃப்ஹத்துக்குள்ளேயே இருக்கிறதே.
ஏன் அல்லாஹு தாலா வாஹிதத்துன் என்ற சொல்லையே மீண்டும் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு சிறிய சந்தேகம் கூட உங்களுக்கு வந்து விடக்கூடாது. அல்லாஹ் ஒரே ஒரு தடவை தான் ஊதுவான், அதோடு மறுமை நாள் நிகழ்வுகள் எல்லாம் நடந்துவிடும். அப்ப 2 என்பதற்கான வாய்ப்பை அல்லாஹு தாலா விட்டு கொடுக்கவில்லை. மறுமை நாளுடைய நிகழ்வுகள் நடப்பதற்கு அல்லாஹ் செய்கிற ஒரே ஒரு ஊதுதல் தான். அப்ப அந்த வாஹிதத்துன் என்பது அந்த ஒரு தடவை என்பதை மேலும் என்ன செய்கிறது? உறுதிப்படுத்துகிறது. இதுக்கு சொல்லுவார்கள் தஅக்கீத். இது என்ன செய்கிறது? உறுதிப்படுத்துகிறது. நுஃபிஹ ஃபீஹி நஃப்ஹத்துன் என்பதிலேயே ஒரு உறுதி இருக்கிறது. ஒரு வினையினுடைய வேர்ச்சொல் திரும்பவும் வந்தால் அது உறுதியை காட்டும் என்று சொல்வார்கள். தடவையும் இது காட்டுகிறது. அந்த ஒரு தடவை என்பதோடு மேலதிகமான ஒரு உறுதியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொல்கிறான்? வாஹிதத்துன் என்ற சொல்லை அல்லாஹ் பாவிக்கிறான். ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூரி நஃப்ஹத்து வாஹிதா. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு. வானமும் பூமியும், அதாவது நிலமும், அர்லுங்கிறது பூமி, வல் ஜிபால், ஜிபால் என்பது என்ன? மலைகள். அப்ப மலைகளும் பூமியும் சுமக்கப்பட்டால் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். சுமக்கப்பட்டால் என்றால் என்ன? அதனுடைய வேரை அல்லாஹு தாலா, அது தடமாக உறுதியாக இருக்கின்ற அந்த வேரை அல்லாஹ் உலுக்கி விடுவான் என்பது அதனுடைய அர்த்தம். எந்த பகுதியில் பிடித்து கொண்டிருக்கிறதோ அந்த பகுதியை பலவீனமாக ஆக்கிவிட்டால் அதற்கு சொல்வார்கள் ஹுமிலத் என்று சொல்வார்கள். இப்போ ஒரு மரம் இருக்கிறது, மரம் நிலத்தோடு நன்கு வேறு பிடித்திருக்கிறது. அந்த வேறு பலவீனம் அடைந்து விட்டால் அது தழும்ப ஆரம்பித்து விடும். அதற்கு என்ன சொல்வார்கள்? ஹுமிலத் என்று சொல்வார்கள். அப்போ ஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு, பூமியும் அதே போன்று மலைகளும் என்ன செய்யப்பட்டால், அதனுடைய ஸ்தீரணத்தன்மையிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால். ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதே மாதிரி ஒரு வசனத்தை அல்லாஹ் வேறொரு வார்த்தையில் பாவிக்கிறான். யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபாலு. ரஜஃபா என்று சொன்னால் என்ன? அதாவது அதனுடைய அடித்தளத்தை வைத்து ஆட்டி விடுவது, அதனுடைய ஸ்தீரணத்தன்மையை உலுக்கி விடுவது என்ற அர்த்தம். அப்ப ஹுமிலத் என்பதற்கு விடத்தை நாங்கள் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், அதனுடைய அடிப்பாகத்தை பலவீனப்படுத்தி விடுவது, உலுக்கி விடுவது. இதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதில் சொல்கிறான்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. ஸில்ஸால் என்று சொன்னாலும் என்ன செய்வது? ஆட்டுவது, உலுக்குவது அப்படின்ற அர்த்தம். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் இந்த பூமியை பிடித்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இன்னல்லாஹ யும்சிகு ஸமாவாதி வல் அர்த அன் தஸூலா. அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் விலகாமல் பிடித்து கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். இன்னல்லாஹ யும்சிகு ஸமாவாதி வல் அர்த அன் தஸூலா வலைன் ஸாலதா இன் அம்சகஹுமா மின் அஹதி மின் பாதி. அல்லாஹ் அந்த பிடியை எடுத்து விடுவானேயாக இருந்தால் அந்த ஸ்தீரணத்தன்மையை பாதுகாக்கக்கூடியவர் யார் இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். அப்ப அல்லாஹ் இந்த பூமியை பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதே இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா, எங்களோடு இருக்கக்கூடிய அந்த இரக்கத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் அந்த பூமியை பிடித்து வைத்துக் கொண்டே இருக்கிறான். அவன் நாடினால் விட்டு விடுவான். விட்டு விட்டால் அதை சமப்படுத்தக்கூடியவர்கள், ஸ்தீரணப்படுத்தக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு ஃபதுக்கதா தக்கதன் வாஹிதா. துக்கதா, தக்க என்று சொன்னால் உடைப்பது என்பதோடு சேர்த்து உடைத்து சமப்படுத்துவது என்று அர்த்தம். இப்ப வானங்களும் ஸ்திரணத்தன்மை அடைந்து, பூமியும் ஸ்திரணத்தன்மை அடைந்து விடும். அதே போன்று மலைகளும் ஸ்திரணத்தன்மை அடைந்து விட்டால் பூமி விலகலாம். பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பல்லாயிரம் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய, பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பல பொருட்கள் எல்லாம் எங்கே வந்து விட முடியும்? வெளியே வந்து விட முடியும். அதனால தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி சொல்கிறான்? வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. பூமிக்கு கீழே என்னென்னவெல்லாம் இருக்கிறது? கடுமையான தீப்புழம்புகள் இருக்கின்றன. மனிதனால் தாங்க முடியாத அளவுக்கு கடும் உஷ்ணம் கீழே இருக்கிறது. அப்படியான வைகள் எல்லாம் வெளியே வந்துவிடும். வெளியே வந்து விட்டால் மனிதன் நகர்வதற்கு என்ன இருக்காது? இடம் இருக்காது. அப்ப இந்த அமளி துமளிகளுக்குள் மனிதன் என்ன செய்து கொள்வான்?
மாட்டிக்கொள்வான். இதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் காரியாவில் சொல்லுகிறான். எப்படி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான்? கல் ஃபராஷில் மபுசூஸ். ஃபராஷ் என்று சொன்னால் என்ன? வெட்டுக்கிளிக்கு சொல்லுவார்கள். அப்ப பரத்தப்பட்ட வெட்டுக்கிளி என்பது எங்கு ஓடுகிறது என்று தெரியாது. அப்ப அதுக்கு என்ன இருக்க மாட்டாது? ஒரு ஒழுங்கொண்டு இருக்க மாட்டாது. அப்ப அந்த நாளில் மலையும் பூமியும் முட்டிக்கொள்ளுகின்ற பொழுது மனிதன் சிதறுண்டு அல்லோல கல்லோலப்பட்டு கிடப்பான். மனிதன் பூமிக்குள்ளே புதைந்து விடுவான். அப்படியான ஒரு நிலைமையில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த பூமி எப்படி இருக்கும் என்று சூரத்துல் முஸம்மிலிலே சொல்லுகிறான். மலையும் விழுகிறது, பூமியும் அசைகிறது. இப்பொழுது இந்த பூமி எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஃபதுக்கத்தாவை சொல்வதற்காக வேண்டி அந்த வசனத்தை சொல்கிறேன். சூரத்துல் முஸம்மில் 14வது வசனம். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபாலு, பூமியும் மலைகளும் உலுங்குகின்ற பொழுது, வகானத்தில் ஜிபாலு கசீபம் மஹீலா, மலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் குமிக்கப்பட்ட மணல் போல ஆகிவிடும். மலை எப்படி ஆகிவிடும்? குமிக்கப்பட்ட மணல் குவியலை போல ஆகிவிடும். அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் காரியாவில் எப்படி சொல்லுகிறான்? கல் அஹ்னில் மன்ஃபூஷ். அஹ்னில் மன்ஃபூஷ் என்று சொன்னால் என்ன? பஞ்சு, மிக பலவீனமான பஞ்சுக்கு சொல்லுவார்கள். அப்ப அவ்வளவு உறுதியான அந்த மலை வெறும் பஞ்சு போல தூள் தூளாக என்ன செய்துவிடும்? மாறிவிட்டால் இந்த உலகம் பெரிய ஒரு குமியலாக இருக்கும் என்று எது சொல்லுகிறது? நான் சொல்லவில்லை. எது சொல்லுகிறது? அல் குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப இந்த குமியலாக இருக்கக்கூடிய இந்த பூமியை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்வான் என்றால் ஃபதுக்கதா தக்கத வாஹிதா, அல்லாஹ் அப்படியே அடித்து சமப்படுத்துவான். இப்ப சமமான தரையான பூமியாக அது என்ன செய்துவிடும்? இந்த பூமி மாறிவிடும். அப்ப இதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து தாஹாவில் சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எப்படி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்து தாஹாவில் சொல்லுகிறான்? ஃபயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா, ஃபயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா. காஅன் ஸஃப்ஸஃபான்னா என்ன? வெட்ட வெளிச்சமான பூமி. அதுல எதுவுமே உயர்ந்த பகுதி என்று இருக்காது, சமதரையான பூமி. அதான் ஃபதுக்கத தக்கத வாஹிதா. நாங்கள் வீடை இடித்து போட்டு என்ன செய்வோம் என்று சொன்னால் அதை அந்த பூமியை சமப்படுத்துவோம். அதற்காக நாங்கள் இடித்து ஒரே மட்டமானதாக ஆக்குவோம். அத மாதிரி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன செய்வான் என்றால் ஃபதுக்கதா தக்கத வாஹிதா. அல்லாஹ் சூரத்து தாஹாவில் மீண்டும் சொல்கிறான், லா தரா ஃபீஹா ஐவஜன் வலா அம்தா. அதுல நீங்க எந்த வளைவையும் காண முடியாது, எந்த மேட்டு நிலையங்களையும் காண முடியாது. அதனுடைய விளக்கம் தான் என்ன? ஃபதுக்கதா தக்கத வாஹிதா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அடுத்ததாக சொல்கிறான், இதெல்லாம் நிகழ்கின்ற பொழுது ஃபயௌம இதின், அன்றைய நாளில், வகஅத்தில் வாகிஆ. ஃபயௌம இதின், அன்றைய நாளில் என்று சொன்னால் அது ஒரு நாளாக இருக்குமா? எங்களுடைய கற்பனையில் சூரத்துல் மஆரிஜில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா என்ன சொல்கிறான்? நாம் ஓதுகிற வசனங்கள், ஆனால் அல்லாஹ் அற்புதமாக சொல்லக்கூடிய வசனங்கள். சூரத்துல் மஆரிஜில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50,000 சனா. 50,000 சனா. 50,000 என்று சொன்னால் என்ன? 50,000 வருடங்கள். அப்ப ஒரு நாள் 50,000 வருடங்களுக்கு சமன். அந்த 50,000 வருடங்களுக்கு சமமான அந்த நாளில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப அந்த நிகழ்வு அந்த நீண்ட காலத்தில் நடக்கக்கூடிய அன்றைய பொழுதில் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். நாங்க ஒரு நாள் அப்படி என்று விளங்கி கொள்ளாமல் இந்த வசனங்களோடு இணைத்து கொண்டு விளங்கினால் எப்படி விளங்கலாம் என்று சொன்னால், அந்த நீண்ட பொழுதில் ஃபயௌம இதின் வகஅத்தில் வாகிஆ, நிகழக்கூடியது நிகழும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வகஅ என்று சொன்னால் என்ன? நிகழ்வதற்கு சொல்லுவார்கள். வாகிஆ என்பதும் வகா என்பதும் ஒரே மாதிரி தான். இதுக்கு முன்னால் உள்ள கிளாஸ்ல நாங்க பார்த்தோம், வதஅய்யஹா உதுனுன் வாஇயா. அதே மாதிரி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான், ஃபயௌம இதின் வகஅத்தில் வாகிஆ, நிகழக்கூடியது நிகழும். இந்த வாகிஆ என்ற சொல்லுக்கு கடுமையான ஒரு தடயம் என்கிற அர்த்தம் இருக்கிறது. மனசுல விட்டு விலகாத உறுதியாக நிகழக்கூடிய நிகழ்வு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபயௌம இதின் வகஅத்தில் வாகிஆ. இந்த சொல் இந்த சூராவினுடைய ஆரம்ப
ஆரம்ப சொல்லை உறுதிப்படுத்துகிறது. இந்த சூறாவினுடைய ஆரம்ப சொல் என்ன? அல் ஹாக்கா, உண்மையாக நிகழும். அந்த உண்மையாக நிகழும் என்பதை தத்ரூபமாக ஆணித்தரமாக சொல்லுகின்ற சொல் தான் என்னது? ஃபயௌமஇதின் வகஅத்தில் வாகிஆ என்ற சொல். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான் ஃபயௌமஇதி வகஅத்தில் வாகிஆ, அன்றைய நாளில் நிகழக்கூடியது நிகழும். இதே சொல் வேற எங்கேயாவது வருகிறதா அல் குர்ஆனில்? இதா வகஅத்தில் வாகிஆ இல்ல, வகஅத் என்ற சொல் ஒன்று இருக்கிறது. வகஅத், வகஅத் என்று சொன்னால் நீங்காத ரணம் என்று சொல்வார்கள். மனசுல நீங்காம அது உறுதியாக 100 இது நடந்தே தீரும் என்ற அந்த வார்த்தை, அது இது வகஅத்திலிருந்து தான் வந்திருக்கிறது. இந்த வகஅத் என்ற சொல்லி அல்லாஹ் எங்கேயாவது பாவித்திருக்கிறானா? வகஅத் இப்ப சொன்னீங்க இதா வகஅத்தில் வாகிஆ லைஸ லி வகஅத்திஹா காதிபா. விஞ்ச ஃபயௌமஇதி வகஅத்தில் வாகிஆன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரத்துல் வாகிஆவிலே சொல்லுகிறான் லைஸ லி வகஅத்திஹா காதிபா, அது நிகழும் என்பதை பொய்ப்பிக்க கூடிய எதுவும் கிடையாது. அப்படி என்றால் அல்லாஹ் இதற்கு மேலால் இது உண்மையாக நிகழும் என்று சொல்வதற்கான வார்த்தையே இல்லை என்கிற அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான் ஃபயௌமஇதி வகஅத்தில் வாகிஆ. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் வன் ஷக்கத்திஸ் ஸமாஉ. இன் ஷக்க என்று சொன்னால் கிழிந்து விடுவதற்கு சொல்வார்கள். இன் ஷக்க என்று சொன்னால் என்ன? ஒரு ஆடை நல்லா இத்து போனால் அதை நீங்க தொட்டாலே அதை என்ன செஞ்சிடும்? கிழிந்து விடும். ஆக இத்து போன ஆடைக்கு சொல்லுவார், ஆடை இன்ஷக்கத் என்று சொல்லுவார். தஸத்தஅத் என்று சொன்னால் பிளந்து விடுவதற்கு சொல்லுவார்கள், வலுவிழந்து போவது. அதையும் சொல்லி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எங்கே பாவிக்கிறான்? வன் ஷக்கத்திஸ் ஸமாஉ, வானத்தை விட பிரம்மாண்டமான படைப்பு ஒன்று இருக்கிறதா என்று அல்லாஹ் எங்கே கேட்கிறான்? வானத்தை விட பிரம்மாண்டமான படைப்பு, வானமா பிரம்மாண்டமான படைப்பு அப்படி என்று அல்லாஹ் கேட்கிற வசனம் அன்தும் அஷத்து ஹல்கன், மாஷா அல்லாஹ், அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ்ஸமாஉ பனாஹா, நீங்களா மிக பலமானவர்கள் படைப்பால் அல்லது வானமா என்று அல்லாஹு தாலா எந்த வானத்தை அல்லாஹ் பலமானது என்று சொல்கிறானோ அந்த பலம் என்பதற்கு நேர் எதிரான வார்த்தை தான் என்னது? இன் ஷக்கத் என்கின்ற வார்த்தை. அப்ப வன் ஷக்கத்திஸ் ஸமாஉ, வானம் என்பது அது வலுவிழந்து போய்விடுகின்ற பொழுது. அப்ப இன் ஷக்க என்பது பிளக்கிறதுக்கு சொல்வார்கள். அப்ப பிளந்தால் என்ன நடக்கும்? வானங்களில் ஆங்காங்கே பல இடைவெளிகள் ஏற்படும். இப்படி இடைவெளிகள் ஏற்படும் என்று அல்லாஹு தஆலா எங்கேயாவது சொல்லுகிறானா? எல்லாம் உங்களுக்கு தெரிந்த சூறாவில் தான் கேட்கிறேன். இடைவெளிகள் எங்கேயாவது ஏற்படும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சூரத்து அம்ம யதஸாலூன்ல வஃபுதிஹத்திஸ் ஸமாஉ ஃபகானத் அபுவாபா, வானம் என்ன செய்யும்? திறக்கப்படும். அப்பொழுது அது பல கதவுகளாக என்ன செய்துவிடும்? மாறிவிடும். அப்ப வானத்துல இடைவெளிகள் ஏற்படும். அல்லாஹ் அந்த இடைவெளிகளை சொல்கிறான் ஃபகானத் அபுவாபா, பல கதவுகளாக வானம் என்ன செய்துவிடும்? மாறிவிடும். சரி, இப்ப பல கதவுகளாக மாறிவிடுவதற்கான காரணம் என்னவென்றால் அடுத்த சொல்லை பாருங்கள். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான் எப்படி? ஃபஹிய யௌமைதி வாஹியாய், அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் வானம் வாஹியாவாக மாறிவிடும். வஹத்தில் அசீமத்துன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு இதுக்கு மேல நம்பிக்கையே இல்லாம போய் வலுவிழந்து போவானே அவனுக்கு சொல்லுவார்கள். ரஜுலும் வாஹின்னு சொன்னா அவனோட ஞாபக சக்தி இல்லாம போய் பலவீனத்திற்கு மேலால் பலவீனம் அடைந்த மனிதனுக்கு சொல்லுவாங்க ரஜுலும் வாஹி என்று சொல்லுவார்கள். எல்லா பலத்தையும் இழந்தவன், சக்திக்கு பிறகு பலம் இழப்பதற்கு சொல்லுவார்கள் வஹா என்ற சொல்லை பாவிப்பார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானத்துக்கு என்ன சொல்லை பாவிக்கிறான்? ஃபஹிய யௌமைதி வாஹியா என்ற சொல்லை பாவிக்கிறான். சுபஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களை, இந்த வசனத்தில் அழகான ஒரு உச்சரிப்பு இருக்கிறது. ஃபஹிய, அது என்றால் எது? வானம். அந்த ஹிய என்ற சொல்லை உச்சரிக்கும் பொழுதே பலவீனம் என்கிற ஒரு ஓசை விளங்குகிறது. வாஹியா, அதிலும் என்ன இருக்கிறது? ஹிய என்ற ஓசை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அற்புதமான மொழி, அந்த சொல்லாடலை பாருங்கள் சகோதரர்களே. ஃபஹிய என்றால் அது என்ற அர்த்தம்.
ஆனா வாஹியாவுக்குள்ளேயும் அந்த உச்சரிப்பு இருக்கிறது. அப்ப ரெண்டு துணுக்குகளில் அல்லாஹ் சொல்லுகிறான். இதுக்கு மேலால் வானம் பலவீனம் அடைவதற்கான சொல்லாடலே இல்லைங்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஃபஹிய யௌமைதி வாஹியா. அப்ப வானம் பலவீனம் அடைந்து விட்டால் பல இடவழிகள் வந்துவிடும். இப்ப இடவழிகள் வந்தால் அடுத்தது என்ன நடக்கும்? அதான் அல்லாஹு தஆலா சொல்லிட்டான், வன் ஷக்கத்தி ஸமா, வானம் உடைந்து விடும், பிளந்து விடும். வகானத் அபுவாபா, பல இடைவெளிகள் வந்துவிடும். இடைவெளிகள் வந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் அக்பர். அடுத்த வசனத்தை பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? வல் மலகு அலா அர்ஜாஇஹா, மலக்குமார்கள் இந்த பூமியினுடைய அர்ஜாகளில் நின்று கொண்டிருப்பார்கள். அர்ஜா என்று சொன்னால் என்ன என்பதை முதல் நாம் பார்ப்போம். அர்ஜா என்பது இந்த ஓரத்துக்கும் இந்த ஓரத்துக்கும் சொல்லுவார்கள். ரஜுவல் கபர் என்று சொன்னால் கபரினுடைய ரெண்டு பகுதி இருக்குமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பகுதி ரெண்டும் வலதும் இடதுமாக நெருக்கி இந்த பகுதி இந்த பகுதியாகவும் இடப்பகுதி வலப்பகுதியாகவும் சேர்ந்து உடைந்து விடும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கபரினுடைய இரண்டு ஓரப்பகுதிகள். அப்ப இந்த பூமியினுடைய ஓரம் எல்லாத்தையுமே வட்டமிட்டு விடுவார்கள். யார்? மலக்குமார்கள். சிறப்பு. மலக்குமார்கள் எப்படி வந்தார்கள்? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனில் அற்புதமாக சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? சூரத்துல் ஃபுர்கானில் பாருங்கள், யௌம தஷக்ககுஸ் ஸமாஉ பில் கமாமி. இதே மாதிரி இன்ஷக்க என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா எங்க பாவிக்கிறான்? தஷக்கக என்று பாவிக்கிறான். இன்ஷக்க என்று சொன்னாலும் தஷக்கக என்று சொன்னாலும் பிளக்குறதுதான் சொல்றது. இப்ப ஃபகானத் அபுவாபா, பல கதவுகள் வந்துட்டு வானத்திற்கு. இந்த கதவுகள் ஏன் வருகிறது? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபுர்கானிலே சொல்கிறார், யௌம தஷக்ககுஸ் ஸமாஉ பில் கமாமி வனுஸ்ஸிலல் மலாயிகத்து தன்சீலா. அந்த வானங்களினூடாக இடைவெளிகளூடாக மலக்குமார்கள் இறக்கப்படுவார்கள். தன்சீலா, உறுதியாகவே இறக்கப்படுவார்கள். இந்த வசனத்தில் மிகப்பெரிய ஒரு உலுக்குதல் இருக்கிறது சகோதரிகளே. ஏனென்று சொன்னால் மக்கத்து முஷ்ரிக்குகள் மலக்குமார்களை நகைப்புக்குள்ளாக்கினார்கள். ரசூலாக வருபவர் ஒரு மலக்காக வந்து விடக்கூடாதா? சந்தைகளிலே சாப்பிட்டு கொண்டும் குடித்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒருவர் தானா எங்களுக்கு தூதராக வர வேண்டும்? எங்களுக்கு ஒரு மலக்கு வரக்கூடாதா என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்கிறான், யரவுனல் மலாயிக, மலக்குமார்கள் அவங்க கண்ணால பார்ப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப மலக்குமார்கள் வானத்தில இருந்து இறங்கி வருவார்கள். வருகின்ற பொழுது மலக்குமார்கள் என்ன சொல்லிக்கிட்டு வருவாங்க? லா புஷ்ரா, லா புஷ்ரா என்ன சொல்லுவார்கள்? லா புஷ்ரா. புஷ்ரா என்று சொன்னால் என்ன? நற்செய்திக்கு சொல்வது. அப்ப மலக்குமார்கள் இறங்குகின்ற பொழுது சொல்லுவார்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து மறுமை நாளை மறுத்து கபர்ல இருந்து எழும்புவதை மறுக்கிற கூட்டத்தாரை பார்த்து என்ன சொல்வார்கள்? யௌம யரவுனல் மலாயிகா, அவர்கள் வெற்றி கண்களால் மலக்குமார்களை பார்க்கின்ற பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், லா புஷ்ரா, உங்களுக்கு இனி எந்த நல்ல செய்தியும் கிடையாது என்றும் யார் சொல்வார்கள்? மலக்குமார்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். இப்ப மலக்குமார்கள் எல்லாம் இந்த பூமியை சுத்தி வளைத்து விட்டார்கள். சாதாரணமாக நரகத்தை இழுத்து வரக்கூடிய, நரகத்திற்கு எத்தனை ஜிமாம் இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்? எத்தனை கடிவாளம் இருக்கிறது? 70 கடிவாளம் இருக்கிறது. ஒவ்வொரு கடிவாளத்தையும் எத்தனை மலக்குமார்கள் இழுத்து கொண்டு வருவார்கள்? 70,000. மாஷா அல்லாஹ், 70,000. அப்ப 70 கடிவாளம் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு கடிவாளத்தையும் இழுத்து கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் ஒவ்வொரு அந்த குழு 70,000 பேர் இருப்பார்களாம். அப்படி என்றால் இந்த உலகத்தை சுத்தி வர அல்ல அர்ஜாயிஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்லித்தான், வர எத்தனை மலக்குமார்கள் வட்டமாக இருப்பார்கள். ஏன் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள்? ஏன் வானத்திலே இருந்து உலகத்தின் ஓரங்களை எல்லாம் சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள்? ஏன்? மனித வர்க்கமோ ஜின் வர்க்கமோ யாருமே என்ன செய்யக்கூடாது? தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக. அப்பொழுது மலக்குமார்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், ஹிஜ்ரம் மஹ்ஜூரா. என்ன வார்த்தை சொல்வார்கள்? ஹிஜ்ர். ஹிஜ்ர் என்று சொன்னால் டிடைன் பண்ணி வைப்பது, ஒருவரை தடுத்து வைப்பது. ஹிஜ்ர் என்று, ஹஜர என்று சொன்னால் தடுப்பதற்கே சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா எவ்வளவு அற்புதமான வார்த்தையை பாவிக்கிறான்.
ஹிஜ்ரம் மஹ்ஜூரா, மலக்குமார்கள் சொல்வார்கள் ஹிஜ்ரம் இனி ஓடவே முடியாது, ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை வட்டமிட்டுக் கொள்வார்கள். யார்? இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்கு சொல்லுகிறான்? சூரத்துர் ரஹ்மானிலே சொல்லுகிறான். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான்? யா மாஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததாஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். உங்களுக்கு முடியும் என்றா தப்பித்து போய் பாருங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா. இப்ப எங்கேயுமே தப்பித்து ஓட முடியாது. அப்படியான நிலைமையில் வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக, ரப்பினுடைய அர்ஷை சுமப்பார்கள். யௌம இதின், அன்றைய நாளில், சமானியா. சமானியா என்பது என்ன? 8. அதற்கு சொல்வார்கள் 8 மலக்குமார்கள் அல்லது 8 குழுக்களை கொண்ட மலக்குமார்கள். தஃப்சீரில் இந்த 2 விளக்கங்களையும் சொல்கிறார்கள். ஆனால் அல் குர்ஆனில் பொதுவாக 8 என்று அல்லாஹு தஆலா அதை ஒரு சஸ்பெண்டாகவே வைத்து விட்டான். அதில் விளக்கமாக அல்லாஹு தஆலா சொல்லவில்லை. சொன்னதோடு நாங்கள் நம்பிக்கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் சிலதை மறைத்து சொல்கிறான் என்றால் அது கடுமையான அதிர்ச்சி ஊட்டுகிற விஷயம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக, ரப்பினுடைய அர்ஷை சுமப்பார்கள். யார் சுமப்பார்கள்? யௌம இதின் சமானியா, 8 கூட்டத்தை கொண்ட மலக்குமார்கள் சுமப்பார்கள். அப்ப அர்ஷு ரப்புக், இந்த உலகத்தில் எல்லாமே அழிந்துவிடும். அல்லாஹ் மாத்திரம்தான் என்ன செய்வான்? மிஞ்சுவான். சூர் ஊதப்பட்டால் இல்லா மன்ஷா, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. சுமக்கிற இந்த மலக்குமார்களும் ஏற்கனவே மரணித்து, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி மரணித்து மீண்டும் சுமப்பதற்கான பணிக்காக வேண்டி வந்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற மாதிரியே அவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் மரணிக்காமல் அவகாசத்தை கொடுத்திருக்கலாம். இல்லா மன்ஷா, எப்படி பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறையாது. ஏனெனில் அல்லாஹ் தஆலா வாழுங்கள் என்ற அவகாசம் கொடுக்கறதுனாலதான் அவங்க வாழ்றாங்க. இல்லாட்டி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வாழ மாட்டார்கள். அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூர் ஊதுகின்ற மலக்கு சூர் ஊதுகின்ற பொழுது அர்ஷை சுமப்பார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அர்ஷ் சம்பந்தமாக என்ன ஹதீஸ் உங்களுக்கு தெரியும்? உதாரணமாக ஒரு 2 ஹதீஸ். ஒரு ஹதீஸ் அர்ஷ் சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ். அவங்களோட அந்த தோல் பூஜ்யத்துக்கு அந்த செய்தியில ஒரு சின்ன பேச்சு இருக்கிறது. ஆனா நிறைய அறிஞர்கள் அதை ஹசனான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். மாஷா அல்லாஹ். ஓகே, வேற என்ன? அர்ஷின் நிழல் 7 பேருக்கு, அதுல அர்ஷின் நிழல். வேற ரசூலுல்லாஹ் எழுப்பப்படுகின்ற பொழுது மூசா நபியுடைய முதலாக நான் வந்து என்ன செய்வேன்? கபூர்ல இருந்து வெளியே வருவேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பிகாயிமத்தி மின் கவாயிமில் அர்ஷ், அர்ஷினுடைய கடிவாளம் இல்லை, காயிமத்துன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு சொல்லுவார்கள். அப்ப அதுல உண்டு அவங்க என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? பிடித்து கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு முதல் அவர் எழும்பினாரா என்ன எனக்கு தெரியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். வேற ஒரு துஆவில் வருகிறது அல் குர்ஆனில், அல்லாஹ் தஆலா அர்ஷுக்கு மேலால் என்ன செய்து விட்டான்? எப்படி உயர்ந்தான்? அல்லாஹ்வுக்கு என்ன தகுதியோ அப்படி அல்லாஹ் தஆலா உயர்ந்து விட்டான். எங்களுக்கு அதை பற்றிய பூரணமான விளக்கம் தெரியுமா? ஆனால் அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் அர்ஷுக்கு மேலால் உயர்ந்து விட்டான் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். ஆனா படைப்பு உயர்வதை போல அல்லாஹ் உயர்ந்தான் என்றோ, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு அந்த பண்பு இல்லை என்றோ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். ஆனா அல்லாஹ் சொல்வதை அப்படியே நம்புவோம். ஒரு துஆவிலே ரசூலுல்லாஹ் அதனுடைய அர்ஷினுடைய கனதியை சொல்கிறார்கள். என்ன துஆ? ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த துஆ. சுபஹுக்கு பிறகு அல் குர்ஆனில் ரப்புல் அர்ஷில் அலீம், அர்ஷில் கரீம் இந்த சொற்கள் எல்லாம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி, வஸினத அர்ஷிஹி. ஜினத்துல் அர்ஷினால் என்ன? அரசினுடைய பாரம், அதற்கு சொல்வார்கள். ஹைர், இன்னொரு ஹதீஸ், அதை மட்டும் சொன்னால் நாங்கள் அடுத்த வசனத்தோடு முடித்துக் கொள்ளலாம்.
ஹஸ்பி அது அல் குர்ஆனிலே வருகிறது. ஹைர், இந்த உலகம் படைக்கப்பட்டது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தண்ணீருக்கு மேல இருக்கிறது. அப்ப அந்த அர்ஷ் தண்ணீருக்கு மேல இருக்கிறது என்பது எதற்கு முதல் நடந்த விஷயம்? வானங்கள் பூமிகள் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே நடந்த விஷயம். அப்ப அர்ஷ் என்பது அது ஒரு சிம்மாசனம். இதுதான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா. அதற்கு கால் பகுதி இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அது பாரமானது என்று சொல்லுகிறார்கள். அதை மலக்குமார்கள் சுமக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் அர்ஷின் பால் தேவை கண்டவனா? அப்படியே நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது. நினைத்து சிலர் கூடுதலாக நினைத்து என்ன செய்தார்கள், அரசுன்னா சிம்மாசனம் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாத அதை ஒரு அதிகாரம் அப்படி என்று என்ன செய்து கொடுத்தார்கள், மாற்று கருத்து கொடுத்தார்கள். ஆனா நாங்க எங்களோட பகுத்தறிவெல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதுல போட மாட்டோம். அல்லாஹ் அரசு என்று பல இடங்கள்ல சொல்றான். அல்லாஹ் அரசு என்பதை நாங்கள் 100% என்ன செய்வோம், நம்புவோம் என்கிற அகீதா தான் யாருடைய அகீதா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அகீதா. பகுத்தறிவாதிகள் நிறைய விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பகுதிக்குள் போனால் அது நீண்டதாக போய்விடும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, இறுதியான வசனம், யௌமஇதின் துஅரதூன லா தக்ஃபா மின்கும் காஃபியா. யௌமஇதின், எத்தனை யௌமஇதின் வந்து விட்டது? எத்தனை யௌமஇதின் வந்து விட்டது? இதெல்லாம் அவதானிக்க வேண்டும். அல் குர்ஆனை கற்றல் என்றால் இதுதான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஃபயௌமஇதி வகஅத்தில் வாகியா வன்ஷக்கத்தி ஸமாஉ ஃபஹிய யௌமஇதி வாஹியா யௌமஇதின். அப்ப அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் என்று அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்றது என்னென்றால், அந்த காட்சி அல்லாஹ் மனதுல பதிக்கிறான். அது சாதாரணமா நீங்க நினைத்து விட்டு கேட்டு விட்டு போகிற விஷயம் அல்ல என்று அல்லாஹு தஆலா திரும்ப திரும்ப சொல்வதுதான் அது. அப்ப துஅரலூன, நீங்கள் காட்சிப்படுத்தப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். துஅரலூன என்றால் நீங்கள் காட்சிப்படுத்தப்படுவீர்கள். இதை சொல்லுவார்கள், நம்முடைய வார்த்தையில் சொல்வானால் ப்ரொடியூஸ் பண்ணுவது என்று சொல்வார்கள். ஒருவரை ஒரு வழக்குக்காக கொண்டு வருவதாக இருந்தால் அவரை நீதிமன்றத்தில் என்ன பண்ணுவார்கள், ப்ரொடியூஸ் பண்ணுவார்கள், கொண்டு வந்து நிறுத்துவார்கள். நிறுத்துகிற பொழுது அவருக்கு எந்த அதிகாரம் இருக்காது. ஒருவரை அழைத்து கொண்டு போகின்ற பொழுது அவருக்கு என்ற எதுவுமே இருக்காது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்கிறான்னா, நீங்க தான் காட்சி, உங்களைத்தான் கொண்டு வருவோம், உங்களுடைய காதுதான் உங்களுக்கு எதிரான சாட்சி, உங்களுக்கு என்று எந்த ரகசியமும் கிடையாது என்பது அதனுடைய அர்த்தம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், யௌமஇதின் துஅரதூன. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், லா தக்ஃபா மின்கும் காஃபியா, உங்களிலிருந்து எதுவும் அல்லாஹ்வை விட்டு என்ன செய்யாது, மறையக்கூடியது என்று எதுவும் மறையாது. சிக்கலான ரகசியமான விஷயங்களா இருந்தாலும் மறையாது. அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், லா தக்ஃபா மின்கும் காஃபியா, நீங்கள் மறைத்து செய்த பாவங்கள், யாருக்கும் தெரியாமல் செய்த பாவங்கள் அல்லது தந்திரங்கள் செய்த பாவங்கள் எதுவுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் என்ன செய்ய மாட்டாது, மறைய மாட்டாது என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். சூரா ஆல இம்ரானில் இந்த நிலையை அல்லாஹு தஆலா சொல்கிறான். சூரா ஆல இம்ரானில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நிலையை அல்லாஹு தஆலா சொல்கிறான். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மின், அதாவது ஒவ்வொரு ஆத்மாவும் வரும். அந்த ஆத்மா நலவா இருந்தாலும் நேர்ல இருக்கும், முன்னால இருக்கும். கெடுதியாக இருந்தாலும் அதுவும் ஆஜராகி இருக்கு. நம்ம செஞ்ச நலவு கெடுதி எல்லாமே ஆஜராகி இருக்கும். ரகசியம் என்பதற்கு எந்த ஒரு இடைவெளியும் கிடையாது. ஆனால் சகோதரர்களே, நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோருமே அல்லாஹுக்கு முன்னால் வருவார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் பிரிக்கிறானா நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று? யௌமஇதின் துஅரலூன, நல்லவர்களை பார்த்தும் அந்த இது பேச்சு நோக்குகிறது, கெட்டவர்களை நோக்கியும் அந்த வசனம் சொல்கிறது. மஹ்ஷர் மைதானத்தில் வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஆடை இல்லாதவர்களாக வருவார்கள், செருப்பு இல்லாதவர்களாக வருவார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே வெட்க உணர்வு வராதா? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள், ஆயிஷாவே நீங்கள் உலகத்தை வைத்து சிந்திக்கிறீர்கள், அது அதைவிட மிக கடுமையானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியான ஒரு நாளில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருமே வருவார்கள். அதற்கு பிறகுதான் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டாக பிரியும்.
அப்ப கெட்டவர்கள் என்ன நினைப்பார்கள், அதையும் சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நமக்கும் இன்னா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஹிஸி நிறைய மறுமை வசனத்தை பார்த்தீங்கன்னா ஹிஸின்னு வரும். ஹிஸி என்னால் என்ன? அவமானம். இந்த உலகத்துல மனிதன் செய்த தவறெல்லாம் மறைக்கலாம், மறுமையில எல்லாருக்கும் முன்னால அது தெரிகிறது. அப்படி தெரிகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கெட்டவர் என்ன நினைப்பார் என்றால், தனக்கும் தன்னுடைய பாவத்துக்கும் மத்தியில் அமதன் பைதா, அல்லாஹ் என்ன சொல்ல பாவிக்கிறான், அமதன் பைதா, நீண்ட ஒரு கால இடைவெளி இருந்திருக்க கூடாதா என்று ஆசை வைப்பான். தான் செய்த பாவங்கள் எல்லாம் வெளியே தெரிகிறதே என்று ஏங்குவான், அதற்காக அவமானப்படுவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரானில் சொல்கிறான். இது முதலாவது அல்லாஹுடைய வரவழைத்தல், துஅரதூன என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் இந்த முழு கூட்டத்தாரும் மஹ்ஷர் மைதானத்தில் வருகின்ற பொழுது ரெண்டாக பிரித்து என்ன நடக்கும் என்று அல்லாஹ் அடுத்த வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்து அதை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்லாஹ் பாரிக். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.